ஏ கைஸ், பொதுவாக நம்ம பார்க்குற பேய் படங்கள் எல்லாம் பேய் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக பார்க்கவே கோராமையாக இருக்கிற சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படத்தில் பேய் வந்து அவ்வளோ க்யூட்டாக லவ்வபிளாக ஆன்லைனில் குர்த்தாலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் கிட்டார் வாசிச்சுட்டு கோவில் திருவிழாவில் போய் ஒரு கேரளா சாரி மாட்டிட்டு அவ்வளோ நல்லா பாட்டு பாடிட்டு ரொம்ப ஒரு ஜாலியான பேய். நம்ம அகில் சத்யன், அதாவது ஃபாத் ஃபாசில் வச்சு பாச்சுவும் அத்புத விளக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அவர் டைரக்ஷனில் நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன், பிரியா வாரியர் மற்றும் நிறைய பேர் நடித்து வெளிவந்திருக்கிற ஒரு ஃபீல் குட் பேய் படம் தான் வந்து சர்வம் மாயா. இது வந்து இந்த Jan 30 வந்து ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டரில் வந்திருந்த போதே இந்த படத்தை பற்றி நல்ல பாசிட்டிவ் நியூஸ்லாம் இருந்தது. பட் என்ன இருந்தாலும் ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் இது. இந்த படத்துடைய சிம்பிள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நம்பூதிரிகள் ஃபேமிலி, அதாவது அந்த பூஜை செய்கிற அந்த ஃபேமிலியில் பிறந்தவர் தான் நம்ம நிவின் பாலி, பிரபேந்துன்னு சொல்லிட்டு. பட் அவருடைய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக், எலக்ட்ரிக் கிட்டார் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர அவர் ஒரு பியூர் எத்திஸ்ட், அதாவது சாமி கும்பிட மாட்டார். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த மியூசிக் ப்ரோக்ராமுக்காக யூரோப்புக்கு டூர் போக வேண்டிய நம்ம நிவின் பாலியோட வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து 2 months அவர் வந்து வேலை இல்லாமல் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவருடைய கசின் அதே மாதிரி இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்க நம்பூதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுவார். இப்போ எதிர்பாராத விதத்தில் ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை ஓட்டணுன்ற பூஜை இவர் போய் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அங்கே போகணுன்னு அந்த பேயை இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிடுவார். இவர் என்ன தான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் அவர் பண்ணுற பூஜைகள்லாம் நியாயமாக நேர்மையாக முழு மனசோட பண்ணுவார்ன்றது இவருடைய ஃபிலாசபி. என்கிட்ட பேய் ஓட்டிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்தோன்னே அவருக்கு ஏதோ ஒரு ஆள் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நைட்டில் ஒரு பொண்ணு அவர் ரூமில் இருக்கும், ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேய் தான் வந்து அந்த பையன் வீட்டில் ஓட்டின பேய் வந்து இவர் கூட வந்துடும். அந்த பேய் யார், நிவின் பாலியும் அந்த பேய்க்கும் நடக்கிற என்கவுண்டர்ஸ், கடைசியில் நிறைய திருப்பங்கள், நிறைய விஷயங்கள் தெரிய வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக சூப்பராக முடிச்சிருக்கிற படம் தான் வந்து சர்வம் மாயா. படத்துடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது சின்ன சின்ன காமெடி, அதாவது உழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் காமெடி இருக்காது. பட் சின்ன சின்ன காமெடி, 2 பேர் குண்டாக இருக்கிறவங்க ஊஞ்சல் மேலே ஏறி உட்காருவாங்க, அது டமால் கீழே விழுந்துடும், அது ஒன்று ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் அந்த பேயும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன ஹியூமர், அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படமே வந்து ரொம்ப ரியாலிட்டியோட கிரவுண்டடாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் வந்து அப்படியே ஓவர் த லைஃப் பெரிய விஷயங்கள்லாம் காட்டுற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த படத்துடைய பர்ஃபார்மன்ஸஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிவின் பாலி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான ஹிட்டை கொடுத்துருக்காரு. அதாவது அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவர் ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப ஒரு க்ளோஸ்டு பர்சனாக ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபுல்லாக இமோஷன்ஸ்லாம் காட்ட மாட்டார், ரொம்ப டான்ஸில் ஆட மாட்டார். அப்படியே ஒரு மாதிரி ஒரு லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாத ஆள், நம்ம நினச்சது நடவேறாத ஒரு ஆள் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் சாஃப்டாகவே இருப்பார். பட் அதுக்கப்புறம் அவர் கடைசியாக அந்த பேய் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதெல்லாம் கடைசியாக இமோஷ்னலாக அவர் வரும்போது அவர் காட்டுற அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் த்ரூ அவுட் த மூவி வந்து ஆக்டிங்கை வந்து அவ்வளோ அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு நம்ம நிவின் பாலி. அப்புறம் படத்தில் ஹைலைட்டே இந்த படத்தில் வர அந்த பேய் கேரக்டர் ரியா ஷிபு. அவங்க வந்து இந்த படத்தில் வந்து டெலுலு அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த மூவி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அது அவ்வளோ ஃபேமஸ் ஆகி சோஷியல் மீடியா திறந்தாலே டெலுலுன்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு க்யூட்டான ஒரு ஆக்டிங், அதாவது ஒரு ஜென்சி பொண்ணு மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓப்பனாக பேசுகிறவங்க, அதாவது யாரை பற்றி இதை பற்றி இவங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படிலாம் இல்லாமல் ஈஸியான சொல்யூஷன்ஸ், லைஃப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு கேரக்டர். எஸ்பெஷலி ஒரு பரதநாட்டியம் டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க நடுவில் போய் ஒரு பாட்டில் ஆடுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களுடைய மேனரிசம்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம், ஓப்பனாக பேசுகிற விதம், அவங்க பாடுறது, அவங்க டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்துலேயே மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அந்த டெலுலு கேரக்டர் ப்ளே பண்ண ரியா ஷிபு தான். அதுக்கப்புறம் பிரியா வாரியர் வர குட்டியாக அந்த 5 minute சீன் அதுவும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தி முகுந்தன் செகண்ட் ஹாஃபில் பாம்பேயில் அந்த மியூசிக் ஸ்டுடியோவில் இருக்கிறவங்கள ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க வர சீன்ஸும் சூப்பராக இருக்கும். ஒரு வெட்டிங் டான்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிவின் பாலியோடைய கசின், அவர் அந்த ப்ரீஸ்டாக இருக்கும்போது என்னென்ன பண்ணுறாரு, அவர் எப்படி பயந்து அந்த பண்ணுற ஹியூமர், அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எல்லா மலையாள சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு காம்னஸ் த்ரூ அவுட் த மூவி, அப்படியே காமாக ரொம்ப சட்டிலாக ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக் பேக்ரவுண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஹியூமர் வருமோ அதுக்கு அப்படியே அந்த சின்ன சின்ன டிங்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்து அவர் ப்ளே பண்ண விதமாகட்டும். அதுக்கப்புறம் அந்த இமோஷ்னல் சீக்வன்ஸ், சில சீன்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்.
ஒரு 2-3 சீன்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளே டப்புன்னு பயந்துட்டு இருப்போம். ஸோ அந்த சீனுக்குலாம் அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணது, ஓவரால் லொக்கேஷன்ஸ், அந்த பூஜை பண்ணுற விதத்தை காட்டினது, இந்த ஏஸ்தட்டிக் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல்லாக நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச 2-3 சீன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. என்னென்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு கிட்டார் வந்து அந்த பாம்பேயில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு கிட்டார் வாசிச்சு காட்டுவார். ஸோ அந்த சீனில் 2-3 வாட்டி வாசித்து அவருக்கு பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த டெலுலுன்ற பேய் ஹெல்ப் பண்ணி இவர் வாசிப்பார். அந்த சீன் ஆகட்டும், அது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நிவின் பாலியும் அவங்க அப்பாவும் செகண்ட் ஹாஃபில் அவங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காருன்ட்டு அவர் ரியலைஸ் பண்ணுற விதம், அதுவும் சூப்பரான ஒரு சீன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பிரீத்தி முகுந்தனோட நிவின் பாலி பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து அந்த டெலுலு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ இதை பண்ணு, இதை கேளு, அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனில் அது என்னன்னு சொல்ல வரல, பட் கடைசியில் அந்த பேயோடைய அம்மா வந்து நிவின் பாலி கிட்ட பேசுகிற சீன், அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அந்த கார் ஏறுற சீன், அதெல்லாம் சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக படத்தில் இருந்தது. ஓவரால் பார்த்திங்கன்னா இது தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. பட் தமிழில் இப்போ தான் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் சில்லியாக இருக்கலாம். பட் ஓவரால் அந்த செகண்ட் ஹாஃப், அந்த கிளைமேக்ஸ், அதெல்லாம் வந்து ஃபீல் குட் ஃபீலிங்காக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய்.